ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இவ்வளோ பூண்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 1/4 கிலோ பூண்டை எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா தண்ணி பட்டால் கெட்டு போயிடும். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு போட்டுருங்க. பூண்டை நல்லா போட்டு வதக்கி விட்டுக்குங்க. அப்பப்போ நல்லா வதக்குங்க. ஸோ அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் ஆஃப் பண்ணணும். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பூண்டு நல்லா வேகும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. ஸோ இந்த மாதிரி கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஆற விடுங்க. நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகும் ஒரு 6-7 வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஜாரில் பூண்டை அடித்து வச்சுக்கோங்க. 1-2 அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 2 கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மொறு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடுனதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம கடுகையும் வெந்தயம் இடித்து வச்சுருப்போம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி கலக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் கடைசி ஸ்டேஜு. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு. இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் இது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு பாக்ஸில் போட்டு. இந்த மாதிரி வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கண்டெய்னரை. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கை விடாமல் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். பிகாஸ் வீட்டில் செய்கிறதுனால. ஸோ நீ கடையில் வாங்க வேண்டாம், நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப க்ளீன் அண்ட் சேஃபாகவும் செய்வோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.